பனானா. கண்டிப்பாக திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனால் ஜீரோ தான். ஏன்னா அது ஒரு ஆன்டி நியூட்ரியன் ஃப்ரூட். உங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரிஷனையும் அதை அப்சர்வ் பண்ண விடாமல் பண்ணிடும். இது எப்படி இருக்குன்னா, தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க சோடியம்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். உங்கள் பாடியில் இன்டாக்சிகேட் ஆகி நீங்கள் சாகிற நிலைமைக்கு கூட வரலாம். அதனால் தண்ணிக்கு நான் ஜீரோ தான் கொடுப்பேன். நீங்கள் தண்ணியே குடிக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அஃப்கோர்ஸ் பனானாவில் டைனி அமௌண்ட் ஆஃப் ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்க தான் செய்யுது. பட் வேறு எதுலலாம் இந்த ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் சாப்பிட்ற கீரையில், நீங்கள் சாம்பாரில் போட்டு செய்கிற பருப்பில், நீங்கள் டெய்லி குடிக்கிற டீயில் கூட இந்த ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்க தான் செய்யுது. அதுக்குன்னு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாமா? பண்ண முடியாதுல்ல. ஜஸ்ட் பிகாஸ் வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்காக இப்படிலாம் போய் சொல்லி ரேஜ் வெயிட் பண்ணி கண்டென்ட் போடுறது இட்ஸ் நாட் எத்திக்கலி குட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அவர் சொல்கிறது உண்மைன்னு நம்பி அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. இவர் பனானாவுக்கு 0 கொடுக்குறாரு. ஆனால் வேற ஒரு ரீலில் பார்த்தீங்கன்னா ஹேசல்நட் சாக்லேட்டுக்கு 10க்கு 5 கொடுப்பாராம். கேட்டால் அதில் நட்ஸ்லாம் இருக்கான். ஜங்க் ஃபுட்டுக்கு ரேட்டிங் கொடுக்குறாரு. கேட்டால் அதில் நட்ஸ் இருக்கான். ஒரு ஹெல்த்தியான ஒரு நேச்சுரல் ஃப்ரூட்டு அதுக்கு 0 கொடுப்பாரான். கேட்டால் அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்கான். இது இந்த வாழைப்பழத்துக்கு மட்டும் நான் பார்க்கல, இந்த மாதிரி எக்கச்சக்க பொருளையும் நான் பார்த்துட்டேன். ஏர் ஃபயரில் குக் பண்ணால் கேன்சர் வந்துடும். தக்காளியில் கேட்மியம்னு ஒரு டாக்ஸிக் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கம் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ரேண்டமான ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களோட நியூட்ரிஷன் நாலேஜை வளர்த்துக்காதீங்க. எந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் எய்தர் இஃப் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் உங்கள் சைட்லேருந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னாலுமே நான் சொல்கிறேன்றதுக்காக பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் அதை உங்கள் சைடில் ஒரு கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.